ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நேற்று வெளியாகின அரசு தரப்புலேருந்து வெளியாகின ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதாவது இந்த செய்தியை பார்க்குறதுக்கு முதல்ல நம்மளோட யூடியூப் சேனல் தமிழ்நெஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நிறைய நண்பர்கள் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பித்து ஓரிரு வீடியோ காணொலிகளை பதிவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களோட முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. ஏதாவது இந்த செய்தி என்னென்னா, நேற்று நம்மளுடைய அமைச்சர் விஜித் ரத்ன தெரிவித்த ஒரு கருத்து இது. அதாவது தாதிமார், அதாவது நர்ஸ்மார்கள் அவங்களோட மதம் சார்ந்த, அதாவது ஹிஜாப் போட்டுக்கிட்டு அவங்க பணியில் ஈடுபடுறதுக்கு எந்த வித ஒரு தடையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தொண்டு நேற்று மீடியாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ரத்னா தற்போதைய சட்ட கட்டமைப்பிற்குள் தாதியர்கள் தங்கள் மத அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் சீருடைகளை அணிவதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்தார். அதாவது முஸ்லீம் தாதியர்மார், அதாவது முஸ்லீம் நர்ஸ்மாருங்க அவங்களோட கலாச்சார உடை, மத கலாச்சார உடையை அணிகிறதுக்கு எந்த தடையுமே இல்லைன்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. இது சம்மந்தமாக நேற்று முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்றில் வச்சு இது சம்மந்தமாக பேசி ஒரு தீர்மானம் எடுத்து அதுக்கு பிறகு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது முஸ்லீம் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஹோல்சேல் ஜமியத்துல் உலமாவோட இன்னும் 15 அமைப்புகளை சேர்ந்த முக்கியமான மௌலைமார்களை வைத்து இது சம்மந்தமாக பேசி கலந்து ஆலோசித்து தான் இது தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதோட அமைச்சர் முனீர் ஹர்கம் இல்யாஸ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க. கலந்து இது சம்மந்தமாக பேசி இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம் பெண்கள் அவங்களோட மதம் கலாச்சாரம் சீர்கிடாத அளவுக்கு அவங்களோட ஹிஜாப்கள் அணிந்து கொண்டு அவங்களோட அந்த தாதியர்கள் வேலை, அதாவது நர்ஸ் வேலைகளில் ஈடுபட முடியும்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. நம்மளோட அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் வந்ததுக்கு பிறகு நிறைய இந்த மதம் சார்ந்த, இனம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு இருக்குது. வேறுபட்ட சந்தர்ப்பத்தில் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இப்படியாப்பட்ட ஒரு அறிக்கை அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிறைய முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த நிறைய பேரோட அன்பை பெற்றுக்கொள்வார் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள். அதே சந்தர்ப்பத்தில் இப்படியாப்பட்ட ஒரு அறிக்கை நேற்று அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு வருமே, அதே போல் இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்குது. இந்த எதிர்ப்பு வெளியிட்டிருக்கிறது நம்மளோட ஒரு பௌத்த மதகுரு ஒருத்தர் முத்தறிவு ஆனந்த தேரர் அவங்க தான் இதுக்கான எதிர்ப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அது அவருடைய எதிர்ப்பில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டால், இந்த நாட்டில் சர்வதேச தரத்தில் தாதியர்களுக்கு என்று ஒரு சீருடை இருந்து வந்தது. அதை யாரும் அவரவர் மத கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாற்ற நினைப்பார்கள். ஆனால் அதற்கு எதிராக எங்களது பொது அரசு தாதியர்கள் ஊழியர்கள் சங்கம் தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் வெளியேற்றிருக்கிறாரு. அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து அதற்கான எதிர்ப்பு வரும். அது இவர் ரூபத்தில் வந்திருக்குது. அதற்கு எதிராக நாங்கள் ஊழியர் சங்கத்தின் நடவடிக்கையில் இறங்கும் என பொது சேவை தாதியர்கள் சங்கத்தின் தலைவர் முத்தறிவு ஆனந்த தேரர் அவர் இன்று 26ஆம் தேதி அவரது அலுவலகத்தில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அதாவது நேற்று அமைச்சர் இந்த செய்தியை வெளியிட்டதுக்கு பிறகு இன்று ஊடகவியலாளர்களை போயிட்டு நம்மளோட ஒரு ஆனந்த தேரர் போய் சந்தித்த பொழுது அவர் இன்று 26ஆம் தேதி
பிற்பட்ட எதிர்ப்பு அவர் வெளியிட்டிருக்கிறார். நாட்டில் வழமையாக இருந்து வரும் தாதியர்கள் சீருடையை அவர் மத கலாச்சாரத்திற்கு ஏற்ப அணியலாம் என ஊடகங்கள் வெளிவந்த செய்தியை கவனித்தேன். அதாவது அவர் இன்று தான் இந்த செய்தியை பார்த்துருக்கார் போல. அதனால் தற்போது சுகாதார அமைச்சர் திறம்பட எடுத்து செல்லும் வைத்திய நலிந்த ஜெயதிஸ் இதற்கு உடன்பட மாட்டார் என நினைக்கிறார். அதாவது வைத்திய நலிந்த ஜெயதிஸ் இதுக்கு உடன்பட மாட்டார்னு அவர் தனிப்பட்ட ரீதியாக அவரோட ஒரு கருத்தையும் தெரிவித்து தான் இந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. முன்னாள் அமைச்சர் காலம் சென்ற எம்ஹெச்எம் அஷ்ரப் அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் முஸ்லிம்கள் கலாச்சார ஆடை அணிவதற்கு ஏற்ப தாதியர்களின் சீருடையை மாற்றும்படி அப்போது இருந்த சுகாதார அமைச்சர் ரேணுகா கீர்த்தியிடம் கோரிக்கை விடுத்தார். அப்போது சுகாதார அமைச்சர் இவ்வாறு செய்ய முடியாது என்று சொல்லியிருந்தார். அதாவது அமைச்சர் அஷ்ரப் அவங்க அவர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரும் இப்படி ஒரு சீருடை, அதாவது நர்ஸ்மார்களுடைய சீருடை சம்பந்தமாக ஒரு இஸ்லாமிய பெண்களுடைய ஹிஜாப் சம்பந்தமாக அவர்களோட ஹிஜாப் போட்டுக்கொண்டு இந்த நர்ஸ் வேலை தாதியர் வேலையில் ஈடுபடுறதுக்காக வேண்டி அப்போ இந்த சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த செய்தியை அவர் சொல்லியிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சுகாதார அமைச்சர் அப்போ தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்களாம். அதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். ஆகவே தான் சுகாதார அமைச்சர் இந்த தாதியர் அணியும் சீருடை ஓர் குறிப்பிட்ட இனத்தவர்களுக்கு கலாச்சாரத்துக்கு ஏற்ப மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். இவ்வாறு அவர் நடவடிக்கை எடுப்பின் எங்கள் ஊழியர்கள் சங்கம் இதற்கு எதிராக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சருடைய சங்கம் இப்படியாப்பட்ட ஒரு செயற்திட்டத்தை எடுக்க மாட்டாங்கன்னு அவர் நம்புகிறாராம். அப்படியாக அவங்க எடுத்தாங்கன்னா, இதுக்கு உடன்பட்டாங்கன்னா, இப்படி அமைச்சர் நேற்று அறிவித்த கருத்துக்கு உடன்பட்டாங்கன்னா அதற்கு அடுத்த கட்டமாக அவர்களோட ஊழியர்களையும் சேர்த்துக்கொண்டு வேலை நிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். எங்கேயாச்சும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்கிறப்ப எங்கேயாச்சும் ஒரு எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பு இவரோட உருவத்திலிருந்து வந்திருக்குது. ஓகே நண்பர்களே, நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ.